மற்றும் மேற்கு வங்கத்திற்கு இடையே 3 அம்ரித் பாரத் ரயில்களை இயக்க ஒப்புதல் அளித்துள்ள பிரதமர் மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நன்றி தெரிவித்துள்ளார். 2026 தேர்தலில் திமுக வேண்டாம் என்று விஜய் நினைத்தால் அடுத்து யார் வர வேண்டும் என்பதை அவர் தெளிவாக கூற வேண்டும். எங்களுக்கும் அதிமுகவுக்கும் கொள்கை வேறுபாடு இருந்தாலும் திமுகவை வீழ்த்த கூட்டணி அமைத்துள்ளோம் என அண்ணாமலை கூறியுள்ளார். டெல்லியில் பிரதமர் அலுவலகம் இன்று முதல் புதிய வளாகத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. சேவா தீர்த் என்ற பெயரில் அமைக்கப்பட்டுள்ள புதிய வளாகத்திற்கு மாறியுள்ளது. யாருடைய குரலையும் பாஜக ஒடுக்கவில்லை. தமிழ் மொழி மீது பிரதமர் மோடிக்கு மிகுந்த மரியாதை உண்டு. தமிழகத்திற்கு பாஜக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தமிழர் நலன் குறித்து பாஜகவுக்கு ராகுல் சான்றளிக்க தேவையில்லை என ஜனநாயக விவகாரம் குறித்து பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் குரு பிரகாஷ் பாஸ்வான் கூறியுள்ளார். ஈரானிலிருந்து இந்தியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் மறு அறிவிப்பு வரும் வரை இந்தியர்கள் அத்தியாவசியமற்ற பயணங்களை ஈரானுக்கு மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. டெல்லி காற்று மாசு காரணமாக இந்திய ஓபன் தொடரிலிருந்து உலக பேட்மிண்டன் சாம்பியன் அண்டர்ஸ் அண்டர்சன் விலகியதாக தகவல் வெளியாகியுள்ளது.